அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு கேரட் பாயாசம் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு கேரட் போதும். உங்கள் குழந்தை கேரட் சாப்பிட மாட்டேதா, அப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சூப்பராக சாப்பிடும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம், இல்லை செஞ்ச உடனே சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சட்டி எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். 2 ஸ்பூன் நெய்யில் 2 ஸ்பூன் ரவா சேர்த்துருக்கேன். ரவா நல்லா ஒரு நிமிஷத்துக்கு பொரிஞ்சதும் அதில் ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ரவா கூடயே வறுத்துக்கணும் ஒரு 2 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கிளாஸ் சேர்த்துருக்கேன். நல்லா வெந்து லாஸ்ட்டாக ஏலக்காய் தூள் சேர்த்து நம்மளுக்கு தேவையான அளவு சக்கரை சேர்த்துக்கலாம். இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து அதையும் சேர்த்து நல்லா சூப்பராக சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஹெல்த்தி கூட இந்த பாயாசம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.